அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான காளான் கிரேவி எப்படி சேர்த்து பார்த்துலாமாங்க. கடாயில் 4 ஸ்பூனுக்கு என்ன சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக போட்டு பறந்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வதக்கிக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா உடஞ்சதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா. என்னடா இது இருக்கிற மசாலா எல்லாம் போடுறாங்க நல்லா இருக்குமான்னு நினைக்காதுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க காளான் சேர்த்துக்கோங்க. கூடவே கிரேவிக்கு தேவை உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்காதீங்க. ஏன்னா காளான்ல ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு வெந்துடும். ஒரு 1/4 மணி நேரத்தில் நமக்கு சூப்பரான நல்ல காரசாரமான காளான் கிரேவி ரெடி ஆச்சுங்க. இதுக்கு மேலே மேலாப்பில் பெப்பர் தூவி இறக்கி பாருங்க, செம்ம டேஸ்டான காளான் கிரேவி ரெடி ஆயிருங்க. இது ஒயிட் ரைஸில் நீங்கள் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.